ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் ஆல்கீன்ஸ் பை ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன். ஸோ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் வந்து அல்கீன்ஸ்ல இருந்து ரெண்டு மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்னு ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் மூலமா, இன்னொன்னு ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம வெறுசா வந்து ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஹைட்ரேஷன் அப்படின்றது அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், அல்கீன்ல வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிட்னுடைய பிரசன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆசிட் வந்து கேட்டலிஸ்டா நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் பேரு. ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் விச் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஜென்ரலா எழுதுறது எப்படி எழுதும்? ஸோ அல்கீன் எடுத்துக்கிறோம். அல்கீன்ல வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணுறோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் நமக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு ரியாக்ஷனா நம்ம எழுதுறோம்னா இது ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம். சி டபுள் பாண்ட் சி பிளஸ் H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் H பிளஸ் நமக்கு ஆல்கஹால். ஸோ இப்போ இந்த ஆல்கஹால் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற வாட்டர்ல நமக்கு வந்து H ஒரு இடத்துலயும் OH இன்னொரு கார்பன்லையும் அட்டாச் ஆகும். அப்போ இங்க அட்டாச் ஆகுறதுல இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகுதுன்னா இந்த கார்பன்ல OH ஆட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த கார்பன்ல OH இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். எப்போ இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கிற பட்சத்துல சி டபுள் பாண்ட் சி இருக்கு இல்லையா? சிமெட்ரிக்கல் அல்கீனா என்ன? சி டபுள் பாண்ட் சிக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து சிமிலர் குரூப்ஸா இருக்கும். ஒரே மாதிரியான குரூப்ஸ் இருந்ததுன்னா அந்த சி டபுள் பாண்ட் சியை நம்ம வந்து சிமெட்ரிக்கல் அல்கீன் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஹைட்ரஜனை நம்ம இந்த கார்பன்ல ஆட் பண்ணாலும் சரி, OH இந்த கார்பன்ல ஆட் பண்ணாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் எப்படி எழுதுறோம்? சி ஹைட்ரஜனை இங்க போட்டோம்னா இதுல ஹைட்ரஜன், இந்த இடத்துல OH. சோ இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாத்தி எழுதுறோம். இந்த இடத்துல OHம் இந்த இடத்துல ஹைட்ரஜன் எழுதுறோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும்போது இங்க OHம் இங்க H வரும். சோ நமக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. இதே நம்ம வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுக்கிறோம் அப்படின்னா, சோ நம்மளுக்கு எப்பவுமே வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எங்க வேணாலும் இந்த ரெண்டு கார்பன்ல எதுல வேணாலும் ஹைட்ரஜன், எதுல வேணாலும் OH நம்மளால ஆட் பண்ண முடியாது. நம்மளுக்கு சிமிலர் ப்ராடக்ட் கிடைக்காது. சோ நம்ம ஹைட்ரஜன் OH ஆட் பண்றத பொறுத்து நம்மளுக்கு ப்ராடக்ட் மாறும். அப்ப அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல நம்ம எப்படி வந்து வாட்டரை ஆட் பண்றது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மார்கோனிகோ ரூல் ஃபாலோ பண்ணணும். மார்கோனிகோ ரூல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எப்போ அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸா இருந்ததுன்னா. அப்ப மார்கோனிகோ ரூல்னா என்ன? இப்ப இந்த இடத்துல நம்ம வாட்டர் ஆட் பண்ண போறோம். சோ வாட்டர் அப்படின்னா H பிளஸ் OH மைனஸ் தனித்தனியா C டபுள் பாண்ட் Cல ஆட் பண்றோம். இதுல இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜனை C டபுள் பாண்ட் Cல எந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதோ அதுல தான் ஆட் பண்ணும். சோ அப்போ ஹைட்ரஜன் is added to the C double bonded C carbon which has more number of hydrogen than the other. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஹைட்ரஜன் போடுவோம். சோ இந்த கார்பன் ஒரு மெத்தில் குரூப் கூடயும் ஒரு ஹைட்ரஜன்லயும் அட்டாச் ஆகும். அப்ப நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எதுல இருக்குன்னா இந்த கார்பன்ல இருக்கு. இப்ப நம்ம வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜனை இந்த கார்பன்லையும் OH இந்த கார்பன்லையும் ஆட் பண்ணும். இதுதான் மார்கோனிகோ ரூல். சோ நம்ம அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல வாட்டர் ஆட் பண்றோம்னா கண்டிப்பா இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ நம்மளுக்கு எக்ஸாம்ல கொடுக்கும்போது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கொடுத்துருவாங்க, பிளஸ் வாட்டர் கொடுத்துருவாங்க, ஆரோல வந்து H பிளஸ் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. அல்லது
கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஏனோ தானோன்னு போட்டுறக்கூடாது. கண்டிப்பா வந்து இந்த ரூல ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட் குடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஜென்ரலா வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பார்ட் தான். இந்த எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா வருது. ஸோ இது வந்து ப்ரோப் 1 இன் அல்லது 1 ப்ரோபீன். இதுல நம்ம வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் H பிளஸ். ஸோ இங்க என்ன ஆகணும்? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் குடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மார்கோனிகோவ் ரூல் ஃபாலோ பண்ணணும். இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன்ல 1 ஹைட்ரஜன். ஸோ ரூல் படி எந்த கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஹைட்ரஜனையும், எதுல கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அத OHஐயும் போட போறோம். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH OH CH3ன்னு கிடைக்கும். ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ செகண்ட் பொசிஷன்ல OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 புரோபெனால் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி இந்த ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன்ல என்ன எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ மெக்கானிசம் நம்ம பார்க்கணும். மெக்கானிசம் வந்து 3 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ மெக்கானிசம் வந்து நம்ம ஜெனரல் ரியாக்ஷனுக்கு தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு மெக்கானிசம் கேட்டாங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுவோம். ஓகே. நம்ம வந்து வெறும் C டபுள் பாண்ட் C மட்டும் போட்டிருக்கோம். பக்கத்துல பாண்ட்ல எதுவும் போடாம வெறுசா அப்படி போட்டு எழுதுறோம். பிளஸ் H2O H பிளஸ். ஸோ அப்ப என்ன ஆகும்? ஒரு கார்பன்ல நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். இன்னொரு கார்பன்ல OH ஆட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். இப்ப இதுக்கு நம்ம மெக்கானிசம் எழுத போறோம். ஸோ மெக்கானிசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் a 3 step ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் இந்த அல்கீனை போய் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது இந்த அல்கீன்ல ஒரு H பிளஸ் ஆட் ஆகும். அப்படின்னா அல்கீன் வந்து புரோட்டோனேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ புரோட்டோனேட் ஆகணும், ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் தேவை. அப்ப அந்த எலக்ட்ரோஃபைல் எங்க இருந்து வரும்? இங்க இருக்கிற இந்த வாட்டர் மாலிக்யூல் இந்த H பிளஸ் ஓட ரியாக்ட் பண்ணும். ஸோ என்ன ஆகுது? நமக்கு H3O பிளஸ் மாறும். ஸோ H3O பிளஸ் அப்படின்றது இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். இதை நம்ம பிரிச்சு உள்ள காமிக்கும் போது எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதும். பிளஸ் Hன்னு எழுதும். சரியா? இப்ப நம்ம ஸ்டெப் 1 போலாம். இப்ப நம்மளுக்கு ஸ்டெப் 1க்கு தேவையான எலக்ட்ரோஃபைல் நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து இட் இஸ் புரோட்டோனேஷன் ஆஃப் alkene to form carbocation by electrophilic attack of H3O plus. So இப்போ reaction எழுதுவோம். C double bond C plus இந்த H3O plus. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? போய் இந்த H3O பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுக்குது. அப்படி எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது? ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த H பிளஸ் வந்து இங்க இருந்து வெளியில வர இந்த H பிளஸ் இந்த கார்பன்ல ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகும். ஸோ நம்ம இந்த கார்பன்ல அட்டாச் ஆகுதுன்னு எடுத்துக்கோ. அப்ப என்ன ஆகும்? சிங்கிள் பாண்ட் சி இப்படி வரும். இப்போ இந்த இடத்துல இந்த கார்பன் அந்த எலக்ட்ரான்ஸை எடுத்து புரோட்டான் அப்டிராக்ட் பண்றதுனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த கார்பன் ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டரா போயிடுது. அதனால அதை நம்ம C பிளஸ் போடுறோம். ஸோ நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இந்த பார்ட் என்ன ஆயிடுது? அப்படியே நம்மளுக்கு வாட்டரா வெளியில எலிமினேட் ஆயிடுது. அப்ப பிளஸ் வாட்டர்.
அடுத்தது ஸ்டெப் 2க்கு வரும். ஸோ ஸ்டெப் 2ல என்ன ஆக போகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு வெளியில வந்த இந்த வாட்டர், இதுல பார்த்தோம்னா ஆக்ஸிஜன் மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது இப்ப எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷியஸா இருக்கனால திஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்போகேட்டையான என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அப்போ செகண்ட் ஸ்டெப்ல வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் வாட்டர் ஆன் கார்போகேட்டையான். Nucleophilic attack of water on carbocation. சரியா? சோ இப்ப நம்ம எழுதும் CHC plus H2O. So ரெண்டு lone pair of electrons. இப்ப என்ன ஆகுது, இதுல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்போகேட்டையானுக்கு போகுது. அந்த C பிளஸ் கார்பனை போய் அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், C இந்த H அப்படியே இருக்கு, இப்போ C இங்க அப்படியே இருக்கு. இப்போ இந்த இடத்துல OH இதுல ஒரு எலக்ட்ரான் பேர் குறைஞ்சதுனால இதுக்கு பிளஸ் சார்ஜ் ஆகும். சோ நமக்கு ஸ்டெப் 2ல ஒரு ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன ஆக போகுது, இந்த ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு புரோட்டானை நம்ம வெளியில எடுக்க போறோம். சோ டீப்ரோட்டோனேஷன் இதுல நடக்க போகுது. சோ இதுல இருந்து ஒரு புரோட்டான் வெளியில போகுதுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். சோ டீப்ரோட்டோனேஷன் to form an alcohol. சோ இங்க என்ன ஆகுது, H O plus HH. ஸோ வாட்டர்ல இந்த ஹைட்ரேட்டட் பார்ட்ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு புரோட்டானை வெளியில எடுக்க முடியும். ஸோ இது கூட என்ன ஆகும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரியாக்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் மாலிக்யூல்ல ஆட்டோமேட்டிக்கா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த ஹெச்சை வந்து வெளியில எடுக்குது. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த புரோட்டான் வெளியில போற அந்த புரோட்டானுக்கு நடுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் பேர்ஸ் எங்க ஷிஃப்ட் ஆகுது, ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. சோ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CHC. இந்த இடத்துல இப்ப என்ன இருக்குது, வெறும் OH பிளஸ் இது வெளியில போனதுனால இது H3O பிளஸ். சோ ஸ்டார்டிங்ல நம்ம உள்ள போட்ட எலக்ட்ரோஃபைல் மறுபடியும் நம்மளுக்கு ரீகெயின் ஆகுது. சோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. சோ இப்படிதான் வந்துட்டு ஆல்கீனை நம்ம என்ன பண்றோம், ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் மூலமா ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்றோம். சோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப் ரியாக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரோஃபைல் அல்கீனுக்கு போகும்போது அல்கீன் ஒரு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப்ல இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வெளியில வந்த வாட்டர் மாலிக்யூல் இந்த கார்போகேட்டையான் அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட் கொடுக்குது. தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, இந்த ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட்ல இருந்து நம்ம ஒரு புரோட்டானை வெளியில எடுக்கிறோம். ஸோ டீப்ரோட்டோனேஷன் நடக்குது. அது எப்படி நடக்கும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் இதோட சேரும் போது புரோட்டான் H3O பிளஸா வெளியில போயிடுது, நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, இப்போ சிபிஎஸ்இ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுக்கு வந்து ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷனுடைய மெக்கானிசம் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த இதை கொடுத்துருவாங்க. சோ இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இங்க கொஸ்டின் மார்க்கோ அல்லது கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. இல்ல how will you convert prop 1 to 2 propanol அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுத்து வரலாம் அல்லது டைரக்டா மெக்கானிசமே எழுத சொல்லலாம். சோ உங்களுக்கு கன்வர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லா எழுதுங்க. சரியா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.